ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோன் வந்திருக்கு. அப்பா, இந்த ப்ரொமோன் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி மண்டை வெடிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா விஜய் பார்வதி அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து கத்துறாங்க. காரணம், இந்த எஃப்ஜேக்கு எப்போ பார் எதை சொன்னாலும் சரி, எந்த பிரச்சனை சொன்னாலும் சரி, விஜய் பார்வதி தான் காரணம். விஜய் பார்வதி ரொம்ப கேவலமாக பேசிட்டு வர, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம ப்ரெசென்ட் பேசுகிறத வந்து லிஸ்ட்டு போட்டு அவ்வளோ தூரம் சொல்கிறாரு. இந்த எஃப்ஜே இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமாக விஜய் பார்வதி பின்னாடி பேசியிருக்காரு. ரொம்ப கீழ்த்தனமாக நாத்தன் சொல்கிறாரு, என்னென்னமோ ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. அதை வந்துட்டு இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது செம்ம பயங்கரமாக இருக்குது. என்னென்னா, நேற்று ஒரு பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், ஒரு அதிரடி நடவடிக்கை சொல்லியிருப்பார். என்னென்னா, இனிமேல் பஸ்ஸர் அடிக்கும் போதெல்லாம் அந்த ஒரு ஆளை வந்து வெளியே அனுப்பணும். யார் வந்து இந்த கேரக்டரில் இல்லையோ, யார் மிக்சர் சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து வெளியே அனுப்பணும் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படி சொல்லும்போது, இன்றைக்கி காலையிலே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அந்த பிளான்லாம் போடும்போது தெரிஞ்சது. ஏன்னா எஃப்ஜே வந்து 3 நாள் தூங்கியிருக்காப்புல, எந்த வேலையும் செய்யாமல். ஸ்கூல் டாஸ்க்கு டைம்லேயும் தூங்கினார், எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அதை பற்றி வந்து விஜய் சேதுபதி கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஏன் தூங்குனீங்க? அந்த இவ்வளோ டாஸ்க் நடந்துட்டுருக்கு, நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. அந்த தூங்குற மேட்டரை பற்றி பேசவே இல்லை. இன்றைக்கும் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா கம்முன்னு போய் படுத்துட்டார். சாண்ட்ரா முடிச்சுட்டு இருந்தாங்க, நடுவில் கம்மருந்து கொஞ்சம் எழுந்திரிச்சார் போல, ரம்யா முடிச்சுட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு 3 நாளும்? மற்ற நாளில் வந்துட்டு மற்றவங்களாம் முழிச்சிருக்காங்க போல இருக்குது, இவர் முழிக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸர் அடிச்சோன்னு எஃப்ஜே வெளியே போகணுன்றாங்க. அது இவருக்கு பொறுக்கலை. நான் வந்து 3 நாள் தூங்குனீங்கன்னு சொல்கிறீங்களே, சரி நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா அங்கே கிழிக்கிறது என்ன, இது என்ன கிழிக்கிறதுக்குன்னா துணியை வச்சு கிழிக்கிறது அங்கே விஷயம். அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும், போய் எடுத்துட்டால் ஜெயிலுக்கு போகணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பங்கு கொடுத்தீங்க முதல்ல, அதை யோசிக்கவே மாட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக முட்டிக்கிறாங்க. இவர் கம்பூர்ஸ்னு செம்ம டென்ஷனாகி கத்துறாரு. கத்தும்போது உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர் ட்ரிகர் பண்ணுறாரு. என்னென்னு, ஒன்றை மாதிரி நான் வந்து உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அசிங்கமாக பேசுகிறாரு. உடனே விஜய் பார்வதி பின்னாடி ஒருத்தங்க கையில் தட்டியிருப்பாங்க, வினோத் போய் பேசு, என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளிக்க, நீ யாரா என்னை பற்றி பேசு, எதுக்குடா என்னை பற்றி இழுக்கிற, நீ யாரா முதல்ல, என்னை பற்றி எதுக்கு நீ இப்போ எப்போ பார்த்தாலும் இழுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு கண்டஸ்டன் தான்டா, உனக்கு இதுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிழிச்சு, அப்பா அந்த நரம்பெலாம் புடைக்குது, பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான், கிழிக்கணும். ஏன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப கிழிக்கிற மாதிரி. நேற்று வந்து அரோரா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அப்பயும் வந்துட்டு விஜய் பார்வதி ரொம்ப கேவலம் பேசிகிட்டு இருக்கு. அரோராவுக்கு விஜய் பார்வதிக்கு சரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நீங்கள் நடுவில் உள்ள பூந்து அப்படியே வினோத் தான் கூட உட்காந்துருந்தார். வினோத் ஏற்றி விட்டாரா, என்ன இருக்கோ அதை அந்த ஃபேக்டை பேசினார். ஆனால் எஃப்ஜே வந்துட்டு அப்படியே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கார். என்ன காண்டம். இத்தனைக்கும் வந்து வெளியில் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு விஜய் பார்வதியில் வெளியில் போட ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டியது, பிளாக் பண்ண வேண்டியது இவரோட நம்பராக தான் இருக்கணும். ஏன்னா இத்தனைக்கும் வெளியில் தெரிஞ்சும் இங்கே வந்து உள்ளே வந்து இவ்வளோ குத்திர வேலைகள் பண்ணுறாருன்னா அப்புறம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா டாஸ்க்லேயுமே வந்து அவர் என்ன தான் முடக்கு பண்ணாலும் இந்த பொண்ணு போயிட்டு அப்படியே லைட்டாக கூல் பண்ணுறது, திரும்ப வந்து ஜாலியாக பேசுகிற விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து இந்த பொண்ணு இலக்காரமாக போயிட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளவு மோசம். நீ அதாவது அந்த நோட் பண்ணி வச்சு அந்த ப்ரொமோ பார்த்து அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வெறியாகுது. ரொம்ப மோசம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி தரமான ஒரு பிளே. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரோராவுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா அரோரோட ஆட்டம் அப்படியே கம்மியாகிடுச்சு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, என்னென்ன தோணுதோ அப்பப்போ பேசிடணும். இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில பேர்கிட்ட பார்த்துக்கலாம் போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளை ஏமாறி நினச்சிக்கிறாங்க. நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து சொல்லிட்டோன்னா அவங்க அடுத்தது வந்துட்டு நம்மளை வந்து என்ன நினைக்கணுன்றதை நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க அது மாதிரி நினச்சிப்பாங்க. இல்லைன்னா அவங்க என்ன வேணாலும் நினைப்பாங்க. புரியுதுங்களா? அதை நம்ம அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்க வேண்டான்றதை. இப்போ அழகாக இப்போ தான் வந்துட்டு எண்டு கார்டே போகிறாங்க இவ்வளோ நாள் கழிச்சு விஜய் பார்வதி. இது செம்மையாக சுருக்குன்னு வந்திருக்கும் எஃப்ஜேக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.